விதைகள், தசம பாகம், காணிக்கை. டைத்துன்றது அவர் நம்மை ஆசீர்வதித்ததினால் நாம் கொடுப்பது. என் வாழ்க்கையில் விளைகிற எந்த வித நன்மையா இருந்தாலும் அது அவர் தான் கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, மந்த்லி சேலரி மட்டும் அவர் நம்மளை பிளஸ் பண்றாரு. நம்மளுடைய பிஎஃப்ஐ, இஎஸ்ஐ, சிட் ஃபண்டு, சீட்டு போட்டது, சேமிப்பு பணம் இது ரிலீஸ் ஆனது, அப்புறம் கோல்டு ரிலீஸ் ஆகுறது, சில்வர் ரிலீஸ் ஆகுறது, இதெல்லாம் வேற கணக்கு நினைக்கணும். இல்ல, பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 3:9 தசம பாகத்தை எப்படி கொடுக்கணும்? Glorify God with all your wealth, honoring him with your very best, with every increase that comes to you. இந்த தசம பாகம் கொடுப்பது என்பது நீங்க நினைக்கிற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது God honor சம்பந்தப்பட்ட விஷயம். யாரெல்லாம் தங்களுக்கு விளைகிற முதற் பலனால கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கர்த்தரை கனம் பண்றாங்களாம். கொடுக்காம இருக்கவங்க என்ன பண்றாங்க? கனவீனம் பண்றாங்க. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. என்னை கனம் பண்ணுகிறவனை என்ன சொல்றாரு? கனவீனம் பண்ணுகிறவன் கனவீனம் அடைவான். அவர் கனவீனம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஆனா அவரை கனப்படுத்திட்டீங்கன்னா அவர் அடுத்து உங்க லைஃப்ல வருமானங்களை விலையை செய்து உங்களை கனப்படுத்துவார். அப்ப ஏதாவது அமௌண்ட் கைக்கு வந்துச்சுன்னா அதுல ஒரு பங்கை எடுத்து ஒரு பார்ட்டை ஒதுக்கிட்டு, முதற் பலன் தான் அவருக்கு வேணும், ரெண்டாவது பலன் இல்லை. இல்லைங்க கொடுத்துக்கலாங்க ரெண்டாவது டைமா, இல்லை, முதற் பலனை ஒதுக்கிட்டு நீ கர்த்தரை கனம் பண்ணுங்க. அந்த நான் ஒதுக்குவதையோ நான் எடுத்து வைப்பதை யாருமே என்ன பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய தசம்பாகம் கொடுக்குற என்னுடைய நோட்ஸ்ல நான் போட்டது, பணம் அடிமைகள் இடத்தில் வராது, ஆளுகிறவர்கள் இடத்தில் வரும். ஏன் இதை டைத்து பேஜில் போட்டிருக்கீங்கன்னா, டைத்து கொடுக்குறவன் உண்மையிலே பணத்தை ஆள்றவன் தான். ஏன்னா அதை நான் கரெக்டாக கனப்படுத்துகிறேன். ஆண்டவர், நீங்கள் பணத்திற்கு அடிமைகளா இல்லது பணம் உங்களுக்கு அடிமையா என்பது நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் தெரியும். இப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அப்படி ஒருத்தன் தன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் இருப்பான் என்றால் அவனுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், அவனுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுமா. ஓவர்ஃப்ளோ. டைத்து பார்த்தீங்களா எவ்வளோ வேலை செய்து. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் கொடுக்கறதுனால தான் ஆண்டவருடைய ராஜ்யம் வளருது போல. அவர் சொல்றாரு, இந்த மலையில் இருக்கிற ஆடு மாடு எந்து, பொண்ணும் வெள்ளியும் எந்து, ஏன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறியா? தசம்பாகமே உன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான், உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதற்கு தான். அடுத்து, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை, ஏன் இந்த வசனம் அடுத்து வருது? கர்த்தர் தன் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்றாராம். இந்த சிட்சையை சாதாரணமா அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஏன் தெரியுமா இங்க சிட்சை கடிந்து கொள்ளுதல் வருது? பணத்தை நீங்க ஒரு ஃபோல்டு கொடுக்கறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு சிட்சை மாதிரி இருக்கும், உங்களை கடிந்து கொள்றது போல இருக்கும். ஏன் சபையை வச்சிருக்காரு, ஏன் ஊழியக்காரர்களை வச்சிருக்காரு தெரியுமா? இருதயம் லைட்டா அப்படி ஸ்லிப் ஆகும்போது உன்னை அலைன் பண்ணி கொண்டு வந்து நிலை நிறுத்துறதுக்காக. நீங்க புத்திரர்களா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தசம பாகம் என்கிற இந்த சிட்சையை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.